வணக்கம், நமஸ்காரம். ராசிகள், சனி பெயர்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு சின்ன கேள்வி வந்தது. எனக்கு யாரோ சாபம் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. என் வாழ்க்கை வந்து சிறப்பாகவே இருக்க மாட்டேங்குது. த்ரூ அவுட் அ லாட் ஆஃப் டைம், ப்ரொலாங்ட் டைமுக்கு வாழ்க்கை ரொம்ப சுமாராவோ இல்லை கீழே போகுது, இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தாலும் திடீர்னு ஒரு டவுன் ஸ்ட்ரீம் போகுது. எனக்கு யாராவது சாபம் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது என்னன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். யோகம் அவயோகம் அப்படிங்கிறதோட, தோஷம் அப்படிங்கிறதோட, செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், ராகு கேது தோஷம், காலசர்ப தோஷம் இப்படின்றதோட சாபம்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் டொமைன். இப்ப சாபம் அப்படிங்கிறது பொதுவா நிறைய ஜோதிட நூல்ல சாபம் எப்படி ஆரோஸ்கோப்ல பார்க்கணுன்றது சொல்லியிருக்காது. சில நூல்கள்ல தான் குறிப்புகளும் இருக்கு. ஒரு பராசர ஓர சாஸ்திரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நூல்ல ஒரு விளக்கமா அந்த ரிஷி பராசர ரிஷி வந்து நமக்கு கிளியரா எந்த கிரக அமைப்புகள் இருந்தா எந்த மாதிரி சாபங்கள் வரும் அப்படின்ட்டு அழகா கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சாபங்கள் யார் யாரெல்லாம் நம்ம கொடுக்கலாம்னா, மெயினா பித்ரு சாபம். நம்ம நிறைய நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம் பித்ரு சாபம். ஜாதகத்துமே உங்க ஜாதகத்துல பித்ரு சாபம் இருக்குங்க. அந்த பித்ரு சாபத்திலே ரெண்டு விஷயங்கள் நோட் பண்ணுவோம். பித்தர் அப்படின்னாக்க அப்பா, பித்ரு அப்படின்னா அப்பா வழி. ஸோ அப்பா சம்பந்தப்பட்டமா நம்ம சாபங்கள் வாங்க முடியும். அதே மாதிரி மாத்ரு சாபம், மாதா வழி இருக்கிற மாதாக்கும் மாதா, அம்மாக்கும் அம்மா, பாட்டி அவங்க கிட்டயும் நம்மளால சாபம் வாங்க முடியும். அப்புறம் பத்ரு சாபம்னா கூட பிறந்தவங்க, அவங்க மூலியமாவும் நமக்கு சாபங்கள் வரும். அதுக்கப்புறம் நம்ம தாய் வழி மாமா கூட நமக்கு சாபம் கொடுப்பாங்க. மாமாவோட சாபங்களையும் நம்ம அனுபவிக்கணும். பத்தினி சாபம் மிக கொடிய சாபம். பத்தினி சாபம் அமையும் போது என்னவே நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணாலும் நமக்கு ஒரு ஏதோ ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல நமக்கு ஒரு ஃபால் இருந்துட்டே இருக்கும். அது தவிர சர்ப சாபமே இருக்கு. நம்ம ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய சர்ப சாபம், சர்ப தோஷம், அதுவே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து நம்ம இறந்தவங்க அந்த பிரேத சாபம், அந்த உடம்பு இறந்த உடனே இருக்கிற பிரேதம் கூட சாபம் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றது நம்மளோட வேதிக் அஸ்ட்ராலஜில ஒரு பிலீஃப். அப்ப இந்த சாபம்லாம் எப்படி பாக்குறது அப்படின்னா, மெயினா 3 கிரகம் சாபம் நமக்கு கொஞ்சம் அவுட்லைன் பண்ணி காட்டும். இந்த ஜாதகத்துல சாபம் இருக்கா இல்லையா, உங்க ஜாதகத்தையும் நீங்க எடுத்து செக் பண்ணிக்கலாம். நீங்க பயப்படணுன்றதுல அதுக்காக சொல்ல, அகைன் எஜுகேஷனல் பர்பஸ் தான் சொல்றேன். ஸோ மெயினா வந்து செவ்வாய் ஏன் கோவம் சாபம் எப்ப ஏற்படும்? ஒருத்தர் இப்ப ஆசையா நான் சந்தோஷமா பேசும்போது யாருக்கும் நான் வந்து சாபம் கொடுக்க போறதில்ல. இப்போ கோவம் ஃபர்ஸ்ட் கீ இன்கிரீடியன்ட் என்னது? கோவம். பயங்கர கோவம் வரும்போது நமக்கு வந்து உச்சக்கட்ட கோவத்துல என்ன பண்றோம்? நீ நாசமா போயிடுவ, நீ அதுவாயிடுவ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கோவம் வந்து ஒரு முக்கியமான எமோஷன். அப்புறம் வந்து அந்த சாபத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம துயரப்படுறோம், சாரோ இல்லையா? ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க, இல்ல சாபத்தை அனுபவிக்கும் போது நம்ம ரொம்ப துயரப்படுவோம். ஸோ அதுக்கு முக்கியமான காரியக்கர்த்தா சனி. ஸோ நமக்கு செவ்வாய் சம்மந்தப்படணும், சனி சம்மந்தப்படணும். மோசமான சாபமா இருந்தா ஷாக் ஏற்படும் அப்படின்னு நமக்கு ஒரு ஷாக் ஏற்படுது இல்லையா? அதுக்கு அந்த ஷாக் சடன் ஈவெண்ட் அப்படி நடக்கிறதுக்கு உண்டான கிரகம் ராகு. ஸோ செவ்வாய், சனி, ராகு, கோவம், சாரோ, ஷாக், இவங்க 3 பேரோட பார்வை, இவங்க வந்து ஈவில் பிளானட்ஸ் அப்படின்ட்டு அந்த ஓர சாஸ்திரால இவங்களை இந்த பக்கம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 கிரகமும் சேர்ந்து ஒரு கட்டத்தை பார்க்கும், ஆர் ஒரு நல்ல சுப கிரகத்தை பார்க்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியனை பார்க்குது, இல்ல குருவை பார்க்குது, இல்ல சந்திரனை பார்க்குது, இல்ல ராகு கேத்துக்களோட ஒரு சம்பந்தம் ஏற்படுது அப்படின் போது, இல்ல புதனை பார்க்குது. ஏன்னா மாமா வழி சாபம் அதுவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ மாமா வழி சம்பந்தங்கள் அது எல்லாமே புதன் தான் நமக்கு அந்த தாய் வழி மாமாவோட உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ செவ்வாய், ராகு, சனி இவங்களோட பார்வையோ இவங்களோட தொடர்போ இந்த கிரகங்களுக்கு மெயினா படும்போது சாபத்துக்கான ஒரு இண்டிகேஷன் இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடா, ரொம்ப ஜெனரலைஸ்டா நான் சொல்றேன். ஸ்பெசிபிக்கான சாபங்களுக்கு ஸ்பெசிபிக்கான வீடுகள், அந்த கிரகம், அந்த கிரகத்தோட தன்மை, அந்த பாவம், அந்த பாவத்தோட பலம், பாவ பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பவா சாட்னு இருக்கும், பாவா சாட்னு ஒன்று இருக்கும். அந்த பாவத்தோட
பலம் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் திக் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். திக் பலம் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த காரியத்துவம் கிரகத்தோட காரகத்தன்மை என்ன, அதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். நட்சத்திர பாதத்தை நோட்டீஸ் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் தாண்டி சப்போஸ் குருவோட பார்வை இருக்கா. ஸோ சாபம் இருந்தாலுமே சாபத்தை எவ்வளவு தன்மையா நம்ம அனுபவிப்போம், எவ்வளவு காலத்துக்கு அனுபவிப்போம், எவ்வளவு சிவியரா அனுபவிப்போம், கொஞ்சமா அனுபவிப்போமா, இதெல்லாம் வந்து இவ்வளோத்தையும் ஒரு ஃபேக்டரின் பண்ணி நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ பித்ரு சாபம் அப்படின் போது 5ஆம் வீடை கண்டிப்பா பார்க்கணும். பத்னி சாபம் அப்படின் போது 7ஆம் வீடை பார்க்கணும். 7ஆம் வீட்டுக்குரியவன் எங்க இருக்கான்னு பார்க்கணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ இந்த 3 கிரகத்தோட அசோசியேஷன் சுக்கிரனுக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ பிராமண சாபம் சொல்ல மறந்துட்டேன். பிராமண சாபம் அது இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் குருவோட தாக்கம் இந்த 3 கிரகத்துக்கு இருக்கான்னு பார்க்கணும். குருவோட தன்மை என்னன்னு பார்க்கணும். குரு ஸ்ட்ராங்கா இருந்தா ஓகே, குரு வீக் ஆயிட்டாரு இல்ல துஷ்டான ஆசஸ்ல இருக்காரா, இதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் பார்த்து உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால சாபம் இருக்கா கன்ஃபார்ம்டான்னு சொல்ல முடியும். இதெல்லாம் தாண்டி சாபமே இருந்தாலும் சாபத்துக்கு விமோச்சனம் இது இப்ப நமக்கு கிடைக்குமா, அது எப்ப கிடைக்கும்? எப்பவுமே சாபம்னாலே சாப விமோச்சனம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அப்போ அந்த சாப விமோச்சனம் என்ன, அதுக்கு என்ன விமோச்சனம், அது எது காட்டும்? நமக்கு 9th house பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9th house தான் நமக்கு இந்த சாபத்துக்கு விமோச்சனம் இருக்கா இல்லையான்றத நமக்கு காட்டும். இருக்கு அப்படின்னா எப்போ அப்படின்ற டைமிங்கையும் 9th house தான் நமக்கு காட்டும். ஸோ இது ஒரு பெரிய சாபம் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு பெரிய டொமைன். ஒவ்வொரு சாபமும் எடுத்து விரிவாக்கமா பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயம் இந்த சாபம். ஸோ சும்மா நம்ம இப்போ ஒரு ஒரு பேட் டைம் நமக்கு போகுதுன்னு போது நமக்கு ஈஸியா நம்ம மைண்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கும், நமக்கு ஏதோ சாபம் இருக்கு. ஆர் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எனக்கு ஏதோ சூனியம் வச்சுட்டாங்க, இல்லை எனக்கு ஏதோ செய்வன பண்ணிட்டாங்க, ஏதோ கோளாறு பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாமும் அகைன் நம்ம ராகுவோட தன்மை என்ன தசாபக்திகள் நடக்குது இதெல்லாம் பார்க்கணும். பட் சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஜென்ரலி நம்மளோட மைண்ட் சம்டைம்ஸ் நமக்கு சில விஷயங்கள் தானே இல்லாத விஷயங்கள்லாம் கூட காட்டும். அகைன் இது எல்லாமே ஜாதகத்தோட நமக்கு ஏன் அப்படி இருக்கா, நம்மளோட ஜாதகத்துல அந்த சந்திரனோட அமைப்புகள் அப்படி இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி தோன்றது கூட வாய்ப்பு இருக்கு. பட் பொதுவா சாபம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சாபத்துக்கான பரிகாரங்கள் என்னன்ட்டும் எழுதி வச்சிருக்காங்க சாஸ்திரத்துல. ஸோ அதுக்கான பரிகாரங்களும் அப்ராப்பரேட்டா பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கம்மியா சஃபர் பண்ணுவோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு சாபத்தையும் எடுத்து சாப விமோச்சனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதற்குலையும் நல்லா இருங்க, அமோகமா இருங்க.